சூப்பரான கிளி மீனுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது வறுத்து சாப்பிட்டதுனால. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கிளி மீனுன்னு சொல்லுவாங்க. இதை கட் பண்ணி எடுத்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது முள் தனியாக, அந்த மீனோட சதை பகுதி தனியாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இது நம்ம சிக்கன் பக்கோடா போடுற மாதிரி இதை மசாலா போட்டு நம்ம போடலாம். வாங்க இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். இது ரெடிமேட் மசாலா விற்கிது, நம்ம அதை போட்டுக்கலாம். காரம் இருக்குது, இது நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் மீன் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் மீன்லேயும் படுற மாதிரி பேசிட்டோம். இது ஒரு அரை மணி நேரம் ஓட்டோம். நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இது ரெடிமேட் மசாலான்னு வச்சு ஒரு மிளகுத்தூள், சால்ட்டு, இஞ்சி பூண்டு லைட்டாக போட்டுக்கிறோம். நம்ம அதிலே இருக்குது, அதனால் கொஞ்சம் போட்டோம்னா காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறோம். அரை மணி நேரம் ஓட்டோம். நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மீன் தனியாக முள்ளெல்லாம் எடுத்துக்கிறோம். இதில் ஒரே முள் இருக்காது. குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். இந்த மீன் இது கறி பீஸ் மாதிரியே இருக்கும். கிளி மீனுங்க இது. இது பாருங்கள், அதோட தோலுங்க. இது நல்லா சிக்கன் பக்கோடா போட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்குதுங்க. இது அதை முள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது குழம்பு வச்சுக்கிறதுக்கு. இது கொஞ்ச நேரம் போட்டு ஒரு 3 நிமிஷத்துலேயே வெந்து போகுதுங்க எண்ணெயில் போட்டோம்னா. இது உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்கி வறுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.